Hi, today we are going to discuss about the basics of thermodynamics. So, in basics of thermodynamics, there are some laws. First one is Boyle's law. Boyle's law state that the pressure is inversely proportional to the volume, and Charles' law state that the volume is directly proportional to the temperature and pressure is directly proportional to the temperature. Next is Joule's law. Joule's law states that the internal energy is a function of temperature. The Reynolds law says that Cp and Cv is always constant. ஸோ பேசிக்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் கேஸ் லாஸ்ன்னு இருக்குது. ஸோ அதில் 4 லா இருக்குது. அதில் ஃபஸ்ட் ஒன் வந்து பாயில்ஸ் லா. பாயில்ஸ் லா அப்படிங்கிறது ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு வால்யூம். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னால் இப்போ ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா வால்யூம் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதே மாதிரி ப்ரெஷர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதுதான் வந்து பாயில்ஸ் லா. நெக்ஸ்ட்டு சார்லஸ் லா. சார்லஸ் லா அப்படிங்கிறது வால்யூம் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு டெம்பரேச்சர் and pressure is directly proportional to temperature. Next Joule's law. Joule's law அப்படிங்கிறது internal energy is a function of temperature. U அப்படிங்கிறது internal energy is a function of temperature. This is Joule's law. Next Reynolds law. Reynolds lawல Cp and Cv is always constant. ஸோ Cp and Cvக்கு வந்து ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ இருக்குது. அந்த வேல்யூ வந்து எப்போவுமே சேஞ்ச் ஆகாது. ஸோ அதான் வந்து ரெனால்ட்ஸ் லா. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் கேஸ் ஈக்குவேஷன். கேஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா P1 V1 டிவைடட் பை T1 ஈக்குவல் டு P2 V2 டிவைடட் பை T2. ஸோ இதில் 1 அப்படிங்கிறது இன்லெட்டு, 2ங்கிறது அவுட்லெட். Pங்கிறது ப்ரெஷர், Vங்கிறது வால்யூம் அண்ட் Tங்கிறது டெம்பரேச்சர். ஸோ ப்ரெஷர் வந்து கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயரில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம், அப்படி இல்லாட்டி கிலோ பாஸ்கலில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். தென் வால்யூம் அப்படிங்கிறது மீட்டர் கியூப், டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கெல்வினில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். நார்மலாக செல்சியஸில் கொடுத்துருப்பாங்க. அந்த செல்சியஸில் கொடுத்துருக்கிறத நம்ம +273 போட்டோம்னா கெல்வினுக்கு கன்வெர்ட் ஆயிரும். நெக்ஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் கேரக்டரிஸ்டிக் கேஸ் ஈக்குவேஷன். ஸோ கேரக்டரிஸ்டிக் கேஸ் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா PV ஈக்குவல் டு MRT. ஸோ இதில் Pங்கிறது ப்ரெஷர், Vங்கிறது வால்யூம், Mங்கிறது மாஸ், Rங்கிறது கேஸ் கான்ஸ்டன்ட், Tங்கிறது டெம்பரேச்சர். ஸோ இதில் ப்ரெஷர் வந்து கிலோ நியூட்டன் பர் மீட்டர் ஸ்கொயர், வால்யூம் மீட்டர் கியூப், மாஸ் கிலோகிராம் அண்ட் கேஸ் கான்ஸ்டன்ட் kilojoule per kg Kelvin. Next temperature K. Temperature K அப்படிங்கிறது Kelvin. Next relationship between the two specific heats. Two specific heat அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா Cp and Cv. ஸோ இதில் by first law of thermodynamics. First law of thermodynamics வந்து என்ன சொல்லுது அப்படின்னா Q equal to delta U plus W. இதில் Q அப்படிங்கிறது heat transfer, delta Uங்கிறது change in internal energy, Wங்கிறது work done. So heat transfer வந்து it is the sum of internal energy and work done. So we all know that Q equal to mCp T2 minus T1. இது எல்லாமே basics தான். And delta U is mCv T2 minus T1 and W is mRT2 minus T1. So இந்த மூணு வேல்யூவும் இந்த first law of thermodynamicsல substitute பண்ண போகிறோம். ஸோ Qக்கு பதிலாக mCp T2 minus T1 and delta Uக்கு பதிலாக mCv T2 minus T1 and Wக்கு mR T2 minus T1. ஸோ இந்த இது எல்லாத்துலேயுமே காமனாக இருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா m T2 minus T1 வந்து காமனாக இருக்கும். ஸோ இந்த காமன் டேர்மை வந்து வெளியில் எடுக்கிறோம். m T2 minus T1 வெளியில் எடுத்துட்டோம். ஸோ பேலன்ஸ் இருக்க டேர்ம் வந்து Cp. தென் ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு பார்த்தீங்கன்னா m T2 minus T1 இதில் காமன் டேர்ம் Cv ப்ளஸ் m T2 minus T1 இதில் காமன் டேர்ம் R. ஸோ இது அப்படியே ஃபுல்லாக வெளியில் எடுத்துகிறோம். ஸோ m T2 minus T1 into Cp equal to m T2 minus T1 Cv plus R. ஸோ இதில் ரெண்டு சைடும் m T2 minus T1 காமனாக இருக்குது. ஸோ கேன்சல் பண்ணிடுறோம். ஸோ Cp equal to Cv plus R. ஸோ Cp equal to Cv plus R, then Cp minus Cv equal to R. இந்த இதுக்கு எல்லாமே ஸ்டாண்டர்ட் வேல்யூ சொன்னோம். அக்கார்டிங் டு ரெனால்ட்ஸ் லா Cp and Cv have a constant value. So Cp is 1.005 kilojoule per kg Kelvin, Cv is 0.718 kilojoule per kg Kelvin and our gas constant is 0.287 kilojoule per kg Kelvin. Next is adiabatic index.
அடியாபேட்டிக் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது வந்து காமான்னு மென்ஷன் பண்ணுவோம். ஸோ காமா ஈக்குவல் டு சிபி டிவைடட் பை சிவி. ஸோ சப்போஸ் அடியாபேட்டிக் இண்டெக்ஸ்க்கு உங்களுக்கு வேல்யூ கொடுக்கல அப்படின்னா சிபி டிவைடட் பை சிவி போட்டிங்கன்னா கிடச்சிடும். தட் இஸ் சிபி இஸ் 1.005 அண்ட் சிவி இஸ் 0.718. இந்த வேல்யூ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து காமாவோட வேல்யூ கிடைக்கும். நெக்ஸ்ட்டு ஸோ இந்த பேசிக்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 4-5 ப்ராசஸ் இருக்குது. ஒன் இஸ் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் அண்ட் another ஒன் இஸ் கான்ஸ்டன்ட் வால்யூம் and another one is constant temperature, adiabatic and polytrophic. ஸோ அதுக்கான டேபிள் தான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த டேபிள் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம தெர்மோடைனமிக்ஸில் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் சால்வ் பண்ண முடியும். ஸோ ஜென்ரல் நம்ம இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் இது எல்லாமே பார்த்தோம் இல்லையா, அதை வச்சு டெரைவ் பண்ணி கொண்டு வந்தது தான் இந்த ஃபார்முலாஸ் எல்லாமே. இது எல்லாத்துக்குமே டெரிவேஷன்ஸ் இருக்குது, மேக்ஸிமம் வந்து டெரிவேஷன் சான்ஸ் இல்லை. ஸோ இதில் பேசிக்ஸாக நம்ம என்னென்ன ஃபார்முலா அப்படிங்கிற அவுட்புட்டை மட்டும் வச்சு நம்ம ப்ராப்ளம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ். ஸோ கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸ் அப்படின்னா வால்யூம் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஸோ ஜென்ரல் கேஸ் ஈக்குவேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா P1 V1 டிவைடட் பை T1 ஈக்குவல் டு P2 V2 டிவைடட் பை T2. ஸோ இதில் வால்யூம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும்போது என்னாகும், V1 ஈக்குவல் டு V2. ஸோ அதில் இந்த V1 V2ங்கிற டேர்ம் வந்து கேன்சல் ஆகிட்டு மிச்சம் இருக்க டேர்ம் மட்டும் அந்த ரிலேஷன்ஷிப்பில் வரும். P1 டிவைடட் பை T1 ஈக்குவல் டு P2 டிவைடட் பை T2. நெக்ஸ்ட்டு ஒர்க் டன். ஸோ ஒர்க் டன் வந்து இந்த கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் 0. ஏன்னா ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா P இன்ட்டு V. ஸோ Pங்கிறது ப்ரெஷர், Vங்கிறது வால்யூம். ஸோ P வந்து இருக்கும், ப்ரெஷர் இருக்கும், பட் வால்யூம் வந்து என்ன ஆகுது, 0 ஆகுது. because V1 equal to V2, so work done வந்து 0. நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி. இன்டர்னல் எனர்ஜி அப்படிங்கிறது ஜென்ரல் டேர்ம், ஜென்ரல் ஃபார்முலா MCV T2 minus T1. அடுத்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். அக்கார்டிங் டு ஃபஸ்ட் லா வந்து Q ஈக்குவல் டு டெல்டா U ப்ளஸ் W. ஸோ Q வேல்யூ வேணும்னா இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா போதும். ஸோ 0 ப்ளஸ் MCV T2 minus T1 இஸ் MCV T2 minus T1. இப்படி தான் நம்ம ஒவ்வொரு ப்ராசஸ்க்குமே வந்து ஃபார்முலாஸை இது பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு சேஞ்ச் இன் என்தால்பி. சேஞ்ச் இன் என்தால்பி வந்து டெல்டா ஹெச்ன்னு டினோட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு ஃபார்முலா பார்த்திங்கன்னா MCP T2 மைனஸ் T1. நெக்ஸ்ட்டு சேஞ்ச் இன் என்ட்ரோபி. சேஞ்ச் இன் என்ட்ரோபி அப்படிங்கிறது டீக்ரடேஷன் ஆஃப் எனர்ஜி. ஸோ என்ட்ரோபி அப்படிங்கிறது என்னென்னா எனர்ஜி வந்து ரெடியூஸ் ஆகிட்டே வந்துட்டுருக்கும். இதை வந்து நம்ம டெல்டா எஸ்ன்னு டினோட் பண்ணுவோம். இதுக்கு ஃபார்முலா MCV ln ஆஃப் T2 by T1. இந்த T2 by T1, இந்த P2 by P1 எல்லாமே இந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து நம்ம டிஃபைன் பண்ணி கொண்டு வரது. ஸோ இதிலேருந்து T2 மேலே கொண்டு வந்தீங்கன்னா என்னாகும், T2 by T1 ஈக்குவல் டு P2 by P1. ஸோ இந்த ரெண்டு வேல்யூமே ஈக்குவல். இதெல்லாம் நமக்கு எந்த இது வந்து ப்ராப்ளமில் கிவனில் கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த இதை வந்து மாற்றி எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ப்ராசஸ் கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸ். இதில் வந்து ப்ரெஷர் கான்ஸ்டன்ட். ஸோ P1 P2ங்கிற டேர்ம் வந்து வராது. ஸோ V1 by T1 ஈக்குவல் டு V2 by T2. இதுதான் வந்து PVT ரிலேஷன்ஷிப். அடுத்தது ஸோ இப்போ ஒர்க் டன்னுக்கு என்ன ஃபார்முலா சொன்னேன், P இன்ட்டு Vன்னு சொன்னேன். ஸோ இந்த இடத்துல P V2 மைனஸ் V1, ஃபைனல் வால்யூம் மைனஸ் இனிஷியல் வால்யூம். ஸோ வி நோ தட் PV ஈக்குவல் டு MRT. ஸோ இங்கே என்ன எழுதியிருக்கோம், PVக்கு பதிலாக MRT2 minus T1 போட்டுருக்கோம். ஸோ நமக்கு ப்ராப்ளம்லேயே எந்த டேட்டா கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இந்த ஃபார்முலாவில் ஏதாவது ஒன்றை யூஸ் பண்ணலாம். அடுத்தது சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி பார்த்திங்கன்னா எல்லா ப்ராசஸ்க்குமே வந்து MCV T2 minus T1 தான் வரும், எக்ஸப்ட் கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ். பிகாஸ் டெம்பரேச்சர் இஸ் 0, because temperature is constant. So T2 equal to T1, so the whole term will be 0. மற்றபடி எல்லா சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி ப்ராசஸ்க்குமே ஃபார்முலா என்னது, MCV T2 minus T1. நெக்ஸ்ட்டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஸோ Q ஈக்குவல் டு டெல்டா U ப்ளஸ் W சொன்னேன். ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா MCP T2 minus T1. இது வந்து டெரிவேஷனில் வரும், நம்ம இங்கே ஃபைனல் ரிசல்ட்டை மட்டும் கொடுத்துருவோம். நெக்ஸ்ட்டு சேஞ்ச் இன் என்தால்பி. சேஞ்ச் இன் என்தால்பியும் வந்து MCP T2 minus T1. ஸோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இன்டர்னல் எனர்ஜியும் அதே மாதிரி என்தால்பியும்.
ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இன்டர்னல் எனர்ஜினா எம்சிவி T2 மைனஸ் T1, என்தால்பினா எம்சிபி T2 மைனஸ் T1. ஒரே ஒரு ப்ராசஸில் மட்டும் ஜீரோ ஆகும். எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ். அடுத்தது சேஞ்ச் இன் என்ட்ரோபி. சேஞ்ச் இன் என்ட்ரோபி அப்படிங்கிறது இது ஃபுல்லாகவே எம்சிபியில் பேஸ் பண்ணி வருது. ஸோ எம்சிபி லான் ஆஃப் T2 பை T1. கான்ஸ்டன்ட் வால்யூம் ப்ராசஸில் சிவி, கான்ஸ்டன்ட் ப்ரெஷர் ப்ராசஸில் சிபி. ஸோ மற்றபடி எல்லா டேர்முமே வந்து இங்கே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே ப்ரெஷர் வராது, ப்ரெஷருக்கு பதிலாக என்ன வந்திருக்கு, வால்யூம். இந்த ரிலேஷன்ஷிப்பில் டெம்பரேச்சர் ஒரு சைடும் வால்யூம் ஒரு சைடும் கொண்டு போங்க. ஸோ இதில் வந்து நமக்கு என்ன கிடைக்குதோ அதுதான் வந்து இங்கே நம்ம இந்த ப்ராக்கெட்குள்ளே போட போகிறோம். நெக்ஸ்ட்டு கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸ். ஸோ கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர் ப்ராசஸில் இந்த பிவிடி ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி வந்துச்சுன்னா ஜென்ரல் ஃபார்ம் P1 V1 டிவைடட் பை T1 ஈக்குவல் டு P2 V2 டிவைடட் பை T2. ஸோ இதில் டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்ட்டுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ P1 T1 ஈக்குவல் டு T2. ஸோ அந்த T1 T2ங்கிற டேர்ம் வந்து இங்கே வரல. ஸோ பேலன்ஸ் இருக்க டேர்ம் வந்து P1 V1 ஈக்குவல் டு P2 V2. தென் ஒர்க் டனுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா P1 V1 லான் ஆஃப் V2 பை V1. ஸோ P1 V1க்கு பதிலாக MRT போடலாம். பிகாஸ் கேரக்டரிஸ்டிக் கேஸ் ஈக்குவேஷன் PV ஈக்குவல் டு MRT. மற்றபடி வேல்யூஸ் எல்லாமே சேம் தான். அதே மாதிரி சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி சொன்ன இதுவும் சொன்னேன். காமன் டேர்ம் 0 பிகாஸ் T2 ஈக்குவல் டு T1. அடுத்தது ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஹீட் ட்ரான்ஸ்ஃபருக்கு ஃபார்முலா என்னது, Q ஈக்குவல் டு டெல்டா U ப்ளஸ் W. ஸோ இதில் W வந்து P1 V1 லான் ஆஃப் V2 பை V1. தென் இன்டர்னல் எனர்ஜி இஸ் 0. ஸோ இந்த ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா P1 V1 லான் ஆஃப் V2 பை V1 which is work done equal to heat transfer. Next, change in entropy. MR ln of V2 by V1 or MR ln of P1 by P2. Because in the PVT ரிலேஷன்ஷிப்பில் ப்ரெஷர்லாம் ஒரு சைடும் வால்யூம்லாம் ஒரு சைடு கொண்டு வாங்க. ஸோ அங்கே என்ன டேர்ம் வருதோ அதுதான் வந்து இங்கே ப்ராக்கெட்குள்ளே நம்ம போட போகிறோம். நெக்ஸ்ட்டு ரிவர்சிபிள் அடியாபேட்டிக். ரிவர்சிபிள் அடியாபேட்டிக். ஸோ இதுக்கு வந்து இன்னொரு நேம் வந்து ஐசென்ட்ரோபிக்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து ஜென்ரல் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா PV டு த பவர் ஆஃப் காமா ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஸோ இந்த இதில் ரிலேஷன்ஷிப் பாருங்கள். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து கரெக்டாக எழுதுனா மட்டும்தான் நம்மளால் ப்ராப்ளம் வந்து ஈஸியாக சால்வ் பண்ண முடியும். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து 3 டேர்ம் சொன்னோம், ப்ரெஷர், வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர். ஸோ இப்போ ப்ரெஷர் அண்ட் வால்யூம் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா இங்கே அதுக்கான ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர் 3 சொல்லியிருக்கேன். ஸோ இதில் ப்ரெஷர், வால்யூம், டெம்பரேச்சர், ப்ரெஷர், டெம்பரேச்சர் இந்த 3க்குமான ரிலேஷன்ஷிப்பை நம்ம இங்கே எழுதணும். ஸோ இப்போது இங்கே பாருங்கள், ப்ரெஷர் வால்யூம்க்கு வந்து 1/ஆல்ஃபாங்கிற மாதிரி போட்டிருக்கேன். இந்த ஆல்ஃபாங்கிறது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், 1/ஆல்ஃபாங்கிறது இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸோ நம்ம ஃபஸ்ட்டே சொன்னோம் ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு வால்யூம்னு சொன்னோம். ஸோ அப்போது ப்ரெஷரும் வால்யூம் ரிலேஷன்ஷிப் எழுதும்போது இன்வெர்ஸாக இருக்கணும். நம்ம வந்து என்ன போடணும், அதுக்கு பவரில் வந்து காமான்னு போடணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இங்கே பாருங்கள் P1 பை P2ன்னு போட்டிருக்கோம். ஸோ இங்கே என்ன டேர்ம் போடுறோமோ ப்ரெஷர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு வால்யூம்னு சொன்னோம். ஸோ அப்போ இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல்னால் இங்கே 1 வந்துச்சுன்னா இங்கே வந்து 2 வரணும், இல்லை இங்கே 2 வந்துச்சுன்னா இங்கே 1 வரணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணி எழுதணும். ஸோ இதுக்கு பவரில் என்ன வரணும்னு சொன்னேன், காமா. ஸோ P1 by P2 ஈக்குவல் டு V2 டிவைடட் பை V1 ஹோல் டு த பவர் ஆஃப் காமா. நெக்ஸ்ட்டு வால்யூம் அண்ட் டெம்பரேச்சர். வால்யூம் அண்ட் டெம்பரேச்சருக்கும் பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், பவரில் வந்து காமா -1 வரணும். ஓகேவா? ஸோ அப்போ T1 by T2 ஈக்குவல் டு V2 டிவைடட் பை V1 ஹோல் டு த பவர் ஆஃப் காமா -1. அடுத்தது ப்ரெஷர், டெம்பரேச்சர். ஸோ ப்ரெஷர் டெம்பரேச்சரை இங்கே மேலே டினோட் பண்ணியிருக்கேன். இது வந்து டைரக்ட்லி ப்ரொபோஷனல். டைரக்ட்லி ப்ரொபோஷனல்னால் இங்கே 2 இருந்துச்சுன்னா இங்கேயும் 2 தான் இருக்கணும், இங்கே 1 இருந்துச்சுன்னா இங்கேயும் 1 தான் இருக்கணும். ஓகேவா? ஸோ அதுக்கு நம்ம பவரில் என்ன போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா காமா -1 பை காமா. ஸோ இப்போ T2 டிவைடட் பை T1 ஈக்குவல் டு இங்கே T2 டிவைடட் பை T1 ஈக்குவல் டு P2 டிவைடட் பை P1 ஹோல் டு த பவர் ஆஃப் காமா -1 பை காமா. ஸோ ப்ரெஷர் வால்யூம்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், volume temperature is inversely proportional and pressure temperature is directly proportional.
ஸோ ப்ரெஷர் வால்யூம் போடும்போது பவரில் காமா வரணும், ப்ரெஷர் டெம்பரேச்சர் போடும்போது காமா -1 வரணும், ப்ரெஷர் டெம்பரேச்சருக்கு காமா -1 பை காமா. ஸோ இதுதான் வந்து ரிலேஷன்ஷிப்பு. இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து இந்த ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியாக. கீழே இருக்கிறது ரெண்டுமே வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல், மேலே இருக்கிறது டைரக்ட்லி ப்ரொபோஷனல், இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இதோட ஒர்க் டனுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா P1 V1 - P2 V2 டிவைடட் பை gamma -1. So we know PV equal to MRT. So MR T1 - T2 divided by gamma -1. அடுத்தது சேஞ்ச் இன் இன்டர்னல் எனர்ஜி எல்லாம் காமன் ஃபார்முலா சொன்னோம். நெக்ஸ்ட்டு வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர். ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து அடியாபேட்டிக் ப்ராசஸில் கிடையாது. Q ஈக்குவல் டு 0. இதை வந்து நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இல்லாதங்காட்டி என்தால்பியும் கிடையாது. ஓகேவா? அதே மாதிரி என்ட்ரோபி கிடையாது. என்தால்பிக் ஃபார்முலா MCP T2 - T1. நெக்ஸ்ட்டு பாலிட்ராஃபிக் ப்ராசஸ். கிட்டத்தட்ட பாலிட்ராஃபிக் ப்ராசஸும் அடியாபேட்டிக் ப்ராசஸும் ஒரே மாதிரி தான். பாலிட்ராஃபிக்கில் என்னங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், அடியாபேட்டிக்கில் வந்து காமாங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். மற்றபடி இந்த ரிலேஷன்ஷிப் எல்லாமே சேம் தான். இப்போ இங்கே அடியாபேட்டிக்னா காமா யூஸ் பண்ணியிருப்பீங்க, பாலிட்ராஃபிக்னா என் யூஸ் பண்ணுறீங்க. இங்கே ரீப்ளேஸ் அடியாபேட்டிக்கும் பாலிட்ராஃபிக்கும் காமாக்கு பதிலாக என்ன ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா போதும். மற்றபடி வேறு எந்த சேஞ்சஸும் இல்லை, ஒர்க் டனில் மட்டும் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ அப்போ இங்கே ஃபார்முலா பார்த்தீங்கன்னா P1 divided by P2 equal to V2 divided by V1 whole to the power of n. காமாக்கு பதிலாக n போட்டிருக்கோம். அடுத்தது n-1, நெக்ஸ்ட்டு n-1 by n. இங்கே ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இங்கேயும் காமாவை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். காமாவை ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா n-1. அதே மாதிரி MR T1 - T2 n-1. மற்றபடி இன்டர்னல் எனர்ஜி, என்தால்பி இதுக்கு எல்லாமே ஃபார்முலா சேம் தான். நெக்ஸ்ட்டு heat transfer, work done into gamma -n divided by gamma -1. இது வந்து ஃபார்முலா. அதே மாதிரி சேஞ்ச் இன் என்ட்ரோபி MR ln of V2 by V1 plus MCV ln of T2 by T1. ஸோ இங்கே என்ன டேர்ம்ஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இங்கே வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதான் வந்து தெர்மோடைனமிக்ஸோட பேசிக்ஸு. ஸோ நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம செகண்ட் யூனிட்டை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். செகண்ட் யூனிட் வந்து ரெசிப்ரோகேட்டிங் ஏர் கம்ப்ரஸர். ஸோ அந்த ரெசிப்ரோகேட்டிங் ஏர் கம்ப்ரஸர்ஸ் எல்லாமே வந்து அடியாபேட்டிக் ப்ராசஸ் அண்ட் பாலிட்ராஃபிக் ப்ராசஸ், ஐசோதெர்மல் ப்ராசஸில் ஒர்க் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ அதில் இப்போது இந்த 3 ப்ராசஸில் ஒர்க் ஆகிறங்காட்டி இதோட பேசிக் ஃபார்முலாஸ் எல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் அந்த ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ண முடியும். ஸோ அதனால தான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இதை வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது வந்து பேசிக்ஸ் ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். தேங்க்யூ.